அடடடடடா! இந்த பையன் எங்கே போனான்னு தெரியலையா ஈஸ்வரன்? வயலுக்கு போனானா, அறுப்புக்கு ஆள் வந்துச்சா ஒன்றும் தெரியலையே. போனவன் தகவலாவது சொல்லி அனுப்பக்கூடாதா? எங்கே போனா ஏது போனா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ச்சே. ஏங்க ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? தோட்டத்துக்கு தானே போனா, ஏதோ ஊர் சுத்த போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அது இல்லை ஆண்டாளு, நான் என்ன சொல்ல வர. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஈஸ்வரன் வந்துருவான். அது மட்டும் இல்லாம நடவுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? உனக்கு என்னம்மா தெரியும்? நடுவுக்கு எத்தனை ஷோ, ஒன்னுக்கு உங்களை எதிர்பார்க்காம புள்ள பொறுப்பா இருக்கானே நினைச்சு சந்தோஷப்படுங்க. பாடா ஈஸ்வரா, என்ன நடுவைக்கு ஆள் வந்துச்சா? எல்லாம் வந்திருக்கு. ஆமா, கவிதா எங்கம்மா? என்னடா வந்ததும் வராதுமா உன் பொண்டாட்டி பத்தி கேக்குற? அவன் மேல அவ்வளோ பாசமா உனக்கு? என்னது பாசமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. அவ இந்த ஜென்மத்துல வரமாட்டா. கிணத்தடியில துணி துவச்சிட்டு இருக்கா. என்ன விஷயம்னு சொல்லு. உங்க அண்ணன் என்ன வர சொல்லிட்டு இருந்தாரு. வர புதன்கிழமை நல்ல நாளா, அவங்க பொண்ணுக்கு வளகாப்பு வர்றதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்களா, அது அவங்க வீட்டில் சொல்லிட்டுன்னு சொன்னாரு. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு. சொன்ன சொல்ல காப்பாத்த துப்பு இல்ல. பொண்ணுக்கு வளகாப்பு வேற பண்ண வராங்களாமா? அவங்க எப்படி வளகாப்பு பண்றாங்கன்னு நானும் பாத்துறேன். மா, கவிதாவுக்கு வளகாப்பு போறதுல நமக்கு என்ன இருக்கு? போடா முட்டாள். அவளுக்கு வளகாப்பு பண்ணினா அவளை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கடா. அதையும் அவங்க சொன்னாங்க. சனியை உழைஞ்சதுன்னு விட்டு தொலைக்க வேண்டியதானே. டேய் ஈஸ்வரா, உனக்கு விவரம் பத்தாது. அவ இங்க இருக்கிற வரைக்கும் தான் அவங்க குடுமி நம்ம கையில. அவ இங்க இருந்து போயிட்டா நம்மள பத்தி எல்லாத்தையும் அவங்க கிட்ட போட்டு கொடுத்துருவா. சரி ஆண்டாளு, அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க வளகாப்பு நடத்த கூடாது. என்ன மீறி எப்படி வளகாப்பு நடத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். நீ பேசுறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை ஆண்டாளு. இந்த பாரு, பெத்த பொண்ணு முழுகாம இருக்கிறப்ப தாய் தகப்பன் வந்து 7வது மாசம் வளகாப்பு பண்றதுதான் முறை. அதுவும் இல்லாம தலைப்பிரசவம் தாய் வீட்டுல தான் நடக்கணும். இதுல நீ எந்த மறுப்பும் சொல்ல முடியாது. ஏன் முடியாது? நான் நினைச்சா எதுவும் முடியும். சும்மா பேசாத. உன்னால என்ன முடியும்? வளகாப்ப நடத்த விட மாட்டேன். என் வயிற்றுச்சல் அவங்கள சும்மா விடாது. எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்ப நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறியா? சொல்லியா? வரட்டும். வளகாப்பு நடத்துறதுக்கு நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வரட்டும். நம்ம வீட்டுல கூட்டம் கூடட்டும். ஆண்டாளு, வளகாப்பு நடத்த போற நேரத்துல நீ ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புற. நீ பண்ண போற பிரச்சனையில அவங்க அசிங்கப்பட்டு அவமானப்படணும். இதுல 2 விஷயம் அடங்கி இருக்கு. முதல் விஷயம், வளகாப்பு நடக்காது. 2வது விஷயம், நம்மளுக்கு சொத்தை தர்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான அந்த சதாசிவம், அவங்கிட்ட 4 பேத்துக்கு முன்னாடி சொத்தை பத்தி கேட்டு அவன் வாயில இருந்து பதில வர வைக்கணும். நீ பண்ண போற இந்த பிரச்சனையில வளகாப்பு நடக்காது. கவிதாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். எப்படி நம்ம யோசனை? அப்பா, இன்னைக்கு தான் உருப்படியான ஐடியாவே சொல்லியிருக்கீங்க. ஆமா, உன் அம்மா சைட்ல இருந்து ஒரு ரியாக்ஷனையும் காணும். ஏங்க, இப்படி ஒரு ஐடியா எப்படிங்க வந்தது உங்களுக்கு? நான் உன் புருஷன்டி. இத்தனை நாள் உன் கூட குப்பை கொட்டுறேனா, இது கூட வராதா? நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு அந்த சதாசிவத்தை சந்தி சிரிக்க வச்சிடுறேன். ஆண்டாளு, அதான் எப்பவுமே அவசரப்படாம நிதானமா யோசிக்கணும். அப்பதான் நம்ம நினைச்ச காரியத்தை ஈஸியா பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாம் சார், அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இல்லை, இப்போ வீட்டில் தான் இருக்கேன். நீங்கள் ஆஃபீஸில் தானே இருப்பீங்க? சரி, நேராக வந்துடுறேன் சார், வந்துடுறேன். வாங்க வாங்க கமிஷனர் சார், வாங்க. ஹலோ மிஸ்டர் விஸ்வநாதன், குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். என்ன காலையிலே வந்திருக்கீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர், அதான் நானே நேரில் வந்துட்டேன். பை த பை, நீங்க ஏதோ வெளில கிளம்பிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறேன். வாங்க உட்காருங்க. ஓகே ப்ளீஸ் சார். சுப்பையா சார், காஃபி டீ என்ன சாப்பிட்றீங்க? நோ தேங்க்ஸ். சொல்லுங்க சார், என்ன இம்பார்ட்டன்ட் மேட்டர்? கௌதம் இப்போ எப்படி இருக்காரு? அப்படியே தான் சார் இருக்கான். உயிர் இருக்கு, ஆனால் உணர்வே இல்லை. ஓ சாரி விஸ்வநாதன், இப்போ நான் கேட்க போற கேள்விகளுக்கு நீங்க ஒளிவு மறைவில்லாம் பதில் சொல்லணும். என்ன திருப்பி மாணிக்கம் ஃபோன் பண்ணி என்னை பற்றி ஏதாவது சொன்னானா? நோ 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 நோ,
இது மாணிக்க சம்பந்தப்பட்டதும் கிடையாது. மிஸ்டர் விஸ்வா, உங்க பிசினஸை நீங்களே நேரடியாக கவனிக்கிறீங்களா இல்ல வேற யாராவது அப்பாயிண்ட் பண்ணி அதை கவனிச்சுட்டு வரீங்களா? நான் யாரையும் அப்பாயிண்ட் பண்ணல சார். முதல்ல நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என் பெரிய பையன் அசோக் தான் பார்த்துக்கிறான். ஐ சி. ஜஸ்ட் நான் இப்போ ஃபவுண்டர் மட்டும்தான். நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல வேற யாராவது பார்ட்னர்ஸ் இருக்காங்களா? என்ன சார் உங்களுக்கு தெரியாத மாதிரி கேட்குறீங்க? பார்ட்னர்ஸ் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் ஓனர். எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன டவுட், அதனால தான் கேட்டேன். உங்களுக்கு மாணிக்கன்னு ஒரு எதிரி இருக்கிற மாதிரி உங்க மகன் அசோக்குக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? எதுக்கு கேட்குறீங்க? என்ன ப்ராப்ளம்? என் மகன் அசோக்குக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கிடையாது. அதே மாதிரி எதிரியும் கிடையாது. உங்க மகன் கிட்ட வீரான ஒரு டிரைவர் வேலை பார்த்தானா? ஆமா, வேலை பார்த்தான். அவன் கேரக்டர் எப்படி? ஏதோ 1-2 தடவை தான் பார்த்துருக்கேன் சார். பெருசா அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அவன் உங்க மகன் அசோக் கிட்ட வேலை பார்க்கறானா? இல்ல, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அசோக் அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். இப்போ அவன் செத்துட்டான். செத்துட்டானா கொலை செய்யப்பட்டிருக்கான். கொலை பண்ணிட்டாங்களா? யார் சார் அவனை கொன்னது? அது விஷயமா தான் உங்களை பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். வீராக்கும் எனக்கும் அதிகமா பழக்கமே இல்லை. அவன் கொலையானதை பத்தி விசாரிக்கணும்னா அவனுக்கு நெருக்கமா இருந்தவங்கள விசாரிச்சாதான் தெரியும். அதை விட்டுட்டு என்ன கேட்ட நான் என்ன சார் சொல்ல முடியும்? அவன் எப்படி செத்தான், அவனை யாரு கொலை பண்ணாங்கன்னு நான் விசாரிக்க வரல. அசோக் டிரைவர் வீராவை டிஸ்மிஸ் பண்ணதுல அசோக்குக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்ததான்னு விசாரிக்க நான் வந்திருக்கிறேன். சார், நீங்க விசாரிக்கிறது பார்த்தா என் மகன் அசோக் மேல உங்களுக்கு ஏதாவது டவுட்டா? ஆமா, அந்த டிரைவர் எப்ப சார் செத்தான்? நேத்து நைட்டு. அப்படியா? நேத்து நைட் அசோக் டெல்லிக்கு போயிட்டானே சார். எத்தனை மணி இருக்கும்? கரெக்டா எனக்கு டைம் தெரியல சார். பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போறேன்னு சொல்லி என் கடைசி பையன் அதான் அசோக் தம்பி அஜய் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். உங்க மகன் அசோக் டெல்லி போகல. டெல்லி போலியா? எஸ், இங்கதான் சென்னையில தான் இருக்கான். என்ன சார் சொல்றீங்க? வீராவை கொலை பண்ண குற்றத்துக்காக அசோக் எங்க டிபார்ட்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அசோக அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? சார், அவன் கொலைலாம் பண்ற ஆள் இல்ல சார். அவன் ஒரு அப்பாவி சார். அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். நீங்க தான் அவனை எப்படியாவது காப்பாத்தணும் சார், ப்ளீஸ். விஸ்வா, டென்ஷன் ஆகாதீங்க. நானே உங்களை சந்திச்சு இதை பத்தி பேச வந்திருக்கேன்னா காரணம் இல்லாம வரமாட்டேன் விஸ்வா. தெரியும் சார், என் குடும்பத்து மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். என் பையன் தான் வீராவை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கான். அதனால அந்த டிரைவருக்கு தான் என் பையன் மேல கோபம் இருக்கணுமே தவிர என் பையன் எப்படி சார் அந்த டிரைவரை கொலை பண்ணுவான்? விஸ்வா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மர்ம ஃபோன் கால் வந்திருக்கு. காரோட நம்பரை சொல்லி இந்த கார்ல ஒரு டெட் பாடி இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் அறிவழகன் அந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனை பண்ணிருக்காரு. அவங்க சொன்னபடி உங்க மகன் கிட்ட டிரைவரா வேலை பார்த்த வீரா கார்ல செத்து போனமா கிடந்திருக்காரு. அந்த காரை ஓட்டிட்டு வந்தவரு அந்த காருக்கு சொந்தக்காரரான உங்க மகன் அசோக். அசோக்? உங்க மகனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சப்போ அவர் உங்க பேரை சொல்லியிருக்காரு. நீங்க பெரிய விஐபிங்கிறதுனால உடனே அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடல. காலையில இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்த போது அவர் அசோக் கைதானதை பத்தி என்கிட்ட சொன்னார். தப்பு பண்ணாரோ இல்லையோ, ஆதாரத்தோடையோ இல்ல சந்தேகத்தோடையோ கைது பண்ணவங்கள எஃப்ஐஆர் போட்டு இம்மீடியட்டா கோர்ட்ல ஆஜர் பண்ணி ஆகணும். நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டேன். இப்போ அசோக் ரிமாண்ட்ல ஜெயில இருக்கார். சார், நீங்க 10 மணிக்கு அவனை அரெஸ்ட் பண்ணதா சொன்னீங்க. ஆனா மிட் நைட்ல வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனதா அசோக் தம்பி என் கடைசி பையன் அஜய் சொன்னானே சார். அதெல்லாம் பொய். உங்க சன் எதுக்காக அப்படி சொன்னாரு எனக்கு தெரியல. வீரா கொலையே நைட்டு 7:30 to 8 தான் நடந்திருக்கு. நைட்டு 10 o'clock போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி மிட் நைட்ல அசோக் வீட்டுக்கு வர முடியும்? அப்போ என் அண்ணன் ஏன் சார் பொய் சொல்ல போறாரு? சாரி மிஸ்டர் விஸ்வா, ஆஸ் அ ஃப்ரெண்டா இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு உதவ முடியல. சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க எப்படி சார் உதவ முடியும்? அவனதான் கையும் களவுமா பிடிச்சிட்டாங்களே. மிஸ்டர் விஸ்வா, அசோக்கை கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. நீங்க ஒரு வக்கீலை வச்சு அசோக்கை ஜாமீன்ல எடுக்க ட்ரை பண்ணுங்க. விஸ்வா, ஐ எம் சாரி. நான் வரேன் விஸ்வா. வாங்க சார். என்ன இது? பிரச்சனை மேல பிரச்சனை. ஐயோ,
ஹாய் பிரியா. ஹாய் பூஜா. எதுக்கு அவசரமா வர சொன்ன? எனி ப்ராப்ளம்? ஆமா பூஜா, ப்ராப்ளம் தான். மனசே சரியில்லை. ஹே பிரியா, என்னாச்சு? நான் உன்னை இவ்வளவு டல்லா பார்த்ததே இல்லையே. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஆமா பூஜா, அம்மாவும் பாட்டியும் பண்ற எந்த விஷயமும் எனக்கு பிடிக்கல. நேத்து அம்மாவும் பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு அவங்க பண்ற தப்புக்கு என்னையும் தொண போக வச்சுட்டாங்க. வினோத்துக்கு தெரியாமலே அவனுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணி நாள் குறிச்சிட்டாங்க பூஜா. நேத்து பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இந்த அளவுக்கு நடந்திருக்கு? இதெல்லாம் வினோத்துக்கு தெரியலையா? அந்த அளவுக்கு அம்மாவும் பாட்டியும் பிளான் பண்ணி ப்ளே பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாம ஏமாத்திட்டு இருக்காங்களே, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. வினோத்துக்கு கல்யாணம் நடக்கிறது சந்தோஷமான விஷயம்தான். வினோத் உன்னை லவ் பண்ணா, ஆனா நீ விரும்பல. அதனால வினோத் எப்படியும் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் ஏன் பிரியா நீ வருத்தப்படுற? அம்மாவும் பாட்டியும் வினோத் கிட்ட உண்மையை சொல்லி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தா உண்மையிலே சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்படி எதுவும் பண்ணாம அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களேன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. வினோத்துக்கு பார்த்திருக்க பொண்ணோட ஃபேமிலி எப்படிப்பட்டவங்க, பொண்ணு எப்படி இருக்கா, வினோத்துக்கு ஏத்தவளா, படிச்சவளா எதுவுமே தெரியாது பூஜா. பெரியவங்களா முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவனோட சம்மதமே இல்லாம இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என் அண்ணன் வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு பூஜா. பிரியா, இந்த விஷயத்துல நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அண்ணனுக்கு பார்த்திருக்கிற பொண்ணோட ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்? இதை நீயே போய் விசாரிக்கலாமே. நான் விசாரிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். நான் போய் விசாரிக்கிறது எங்க வீட்ல தெரிஞ்சா என்ன நடக்கும்னே தெரியாது. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத பூஜா, ப்ளீஸ். இது என் அண்ணனுக்கு செய்யற உதவியா செய். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த விஷயம் நான் உன்கிட்ட சொன்னேன்னு யாருக்கும் தெரியவே கூடாது. எனக்கு இந்த விஷயத்துல ஆதி மேலதான் சந்தேகமா இருக்கு. அடிக்கடி வீட்டுக்கு வராரு, அவர்தான் அம்மாக்கு உடந்தையா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. பிரியா, ஆதியை சந்தேகப்படாத. ஆதி ரொம்ப நல்லவன். உதவின்னு கேட்கறவங்களுக்கு முடியாதுன்னு சொல்லாம செய்றவன். அவன் தப்பெல்லாம் பண்ண மாட்டான். பூஜா, ஆதி உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா இந்த விஷயம் அவருக்கு கூட தெரிய வேண்டாம். அது உன் கையில தான் இருக்கு. ஓகே பிரியா, நான் அந்த ஃபேமிலியை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் விசாரிக்கிறேன். நீ கவலைப்படாத. நான் வரேன். அழாத கண்மணி, நீ அழறதால செத்து போன புருஷன் திரும்பி வரப்போறது இல்ல. கண்மணி, பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் நாம எல்லாரும் சாக வேண்டியவங்க தான். உன் வேதனை எனக்கு புரியுது கண்மணி. என்ன பண்றது, உன் புருஷனோட ஆயுள் முடிஞ்சு போச்சு. நம்ம கையில என்ன இருக்கு? கண்மணி, அழறத விட்டுட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாருமா. அங்க பாரு, உன் குழந்தை சாப்பிடாம பசியோட தூங்கிட்டு இருக்கு. போய் சாப்பாடு போடுமா. லீலா, நீயாவது அவளை எழுப்பி சாப்பாடு கொடுமா. தைரியமா இரு கண்மணி, உனக்கு நாங்க இருக்கோம். ஏதாவது ஒண்ணுன்னா எங்க கிட்ட சொல்லு, நாங்க உதவி பண்றோம். கண்மணி, நாங்க கிளம்புறோம், வா போலாம். பாவம், இப்படிதான் பழைக்க போறாங்க. பாவமா இருக்கு. மா வாமா சாப்பிடலாம். மா ஏம்மா அழுற? மா அழாதம்மா. மா நான் இனிமேல் சொல்ற பேச்செல்லாம் கேட்கிறேன். அக்கா அழாதக்கா. அக்கா அழாதக்கா. அக்கா சொன்னா கேளுக்கா. அக்கா அழாதக்கா. என்ன பண்றது? பாவம் கண்மணிக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்துடுச்சு. இனிமே அவளை அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். அந்த கண்மணிக்கு போராத காலம். என்ன பேசி என்ன இருக்கு, எல்லாம் விதி. ஏம்மா, இங்க கண்மணி வீடு எங்க இருக்கு? அதுவும் அந்த வீடு. அதுவா, சரி. என்னக்கா இது? எதுக்கு போலீஸ் கண்மணி வீட்டை விசாரிக்கிறாரு? எனக்கு என்ன தெரியும், நானும் உன்ன மாதிரி தானே. சரி, என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் வா.
யாருமா வீட்ல? இங்க கண்மணிங்கிறது யாருமா? நான் தான் சார் கண்மணி. என்ன விஷயம்? உங்க ஹஸ்பண்ட் வீராவோட டெட் பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஜிஹெச்ல இருக்கு. நீங்க போய் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு பாடி எடுத்துக்கங்க. என்னம்மா, வீரா உன் ஹஸ்பண்ட் தானே? உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாருமா, இப்படியே அழுதுகிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. வந்து பாடி எடுத்துட்டு போக சொன்னா ஏமா பேசாம நிக்கிற? என்ன சார் பேச சொல்றீங்க? எனக்கும் வீராக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல. ஏமா, வீரா உன் புருஷன் தானேம்மா? இருந்தாரு, ஆனா இப்ப இல்ல. அவரை டைவர்ஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணி நோட்டீஸ் அனுப்பிட்டேன். இனிமே அவர் யாரோ நான் யாரோ, நீங்களே என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க. என்னம்மா பேசுற? உன் புருஷன் செத்து போனதுல புத்தி கித்தி மாறி போச்சா? நான் சுயநினைவோட தான் சார் பேசுறேன். அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இத பாருமா, செத்து போனவன் உன் புருஷன். அவன் பொண்டாட்டி நீ உயிரோட இருக்கும்போது அந்த பாடியை கவர்மெண்ட் எடுத்துக்காது. வந்து பாடியை வாங்கிட்டு போற வழியை பாரு. வா. ஏங்கா இப்படி சொல்லிட்ட? எனக்கு வேற வழி தெரியலடி. பாத்தியா, செத்து போன புருஷன் நினைச்சுதான் அழுகுறான்னு பார்த்தா இப்பதான் எல்லாமே புரியுது. ஆமாக்கா, எல்லாம் வேஷம். புருஷன் இறந்தா அழுகுறாளேன்னு ஆறுதல் சொன்னா இவ இவ்வளவு மோசமான பொம்பளையா இருக்காளே. ஆமா சரசு, இவ பேசுறத பார்த்தா ஒருவேளை இவளே புருஷனை கொன்றுப்பாளான்னு தோணுது. காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. இங்க நின்னா நமக்கு தான் அசிங்கம். வா நம்ம வா போலாம். போலாம். எதுக்குண்ணே என்கிட்ட போய் சொன்னீங்க?